ஸோ இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டெவலப் வந்து ஆகிடும். அது பட் எப்போன்னு தெரியாது. பட் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலான ஒரு லொக்கேஷன் இது. guys, welcome back to my channel. ஸோ இது வந்து முத்துப்பேட்டையில் லகூன் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டு. சின்ன வயசில் வந்திருக்கேன். ஸோ இப்போ திருப்பியும் வந்து ஃபேமிலியோட ட்ரிப் ஒன்று. ஆக்சுவலாக காலையில் பிளான் பண்ணது, பட் பார்த்தீங்கன்னா ஒரு லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு போட்டுக்கு 2000 ரூபா, இந்த மாதிரி பெரிய போட்டு. ப்ரோ வா ப்ரோ, இது இல்லையா அடுத்த போட்டா? சரி உட்காரு, போ டக்குன்னு உட்காரு. விவேக் போற மாதிரி. நீ இந்த பக்கம் ஏய் நான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துறேன். அங்க எங்க? அப்ப இங்க யாராவது வாங்க. இது வர அங்க உட்கார்றாங்க. போடு, இத போடு, போட்டு விடு. பசங்க உட்கார்ந்துக்கோ பின்னாடி. இதோ வரேன் இரு. பசங்களே முன்னாடி தான் வராங்க. இதோ இங்க வர பாபு இங்க உட்கார்ல. ஏய் புரா அம்சம். லைஃப் இப்படி போடு. எப்படி போடுது இத? ஏய் பேக் இப்படி போடணுமா? அவன் போட்டுருக்கான்ல, பாக்குறியா இல்லையா? அங்க உட்கார போறாங்க. எனக்கு ஒண்ணு. ஏய் இரு. थैंक यू. எனக்கு ஒண்ணுனே. இருக்கு. ஏய் கரெக்ட்டா புரா, அது ஓடிட்டு இருக்குடா. கேமரா ரன்னிங்ல இருக்கா வீடியோ. இத போடணுமா கன்ஃபார்மா? ஆமா. போட்டிங் போறோம், இது கூட போடலாம். ஓகே. ஏய் பாத்து கீழ போட்றத. ஐயோ. லைஃப் ஜாக்கெட் எப்படி ஃப்ரண்ட்ல போனா அங்க உட்கார்ந்தலாம். இப்படி நான் கைய போடுறேன். பக்கவா இருக்கும். ஏய் இது கேமரா பேக்குங்க. பேக் அத்தை கிட்ட எப்படி மாட்டணும்? பேக் கேமரா பேக் இருக்கா? ஓகே ஓகே. இல்ல எப்படி மாட்டணும் தெரியாது. ஒரே இடத்துல உட்கார்ந்தா ஒரே இடத்துல உட்காருங்க. நான் இங்க உட்காரலாமா? உட்கார் போட்டு. அப்படியா? இல்ல அங்க போயே கூடாதா? போயிருக்கோம். யாரும் அங்க எடுத்துக்கலாமா? இல்ல கரெக்டா இங்க இருக்கும். இல்ல முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருவாங்க. மாறி ஒரு ஒருத்தர போய் போட்டோ. நான் பாத்துக்கறேன். இப்படி நாங்க 3 பேர் வெயிட் ஈவனாதா. இதான் கரெக்டா இருக்கும். நீ போ அக்கா கூட உட்கார்ந்து. ஐயோ ஆடுதே. ஏய் காவியா உட்காரு. காவியா இதல உட்கார்ந்தா இது சும்மா மாட்றதுதானே. நம்மளோட இதுக்கு டைட்டா பண்ணிக்க முடியாதா? அது பண்ணிக்கோ சும்மா அவ்வளவுதான். நீ நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்க. சென்டர் ஆகணும். கரெக்டா ஆகணும். ஓகே ரைட்ண்ணா. என்ன வண்டி வேணும் போனா. இது எப்படி டைட்டா இருக்கும்? சரி ரோப்பை கட்டியாச்சு. எல்லாம் குலசம் வேண்டிங்க. அவ்வளோதான் ரைட்ல ஆக முடியாது. அண்ணா அது எவ்வளோ கிலோமீட்டர்ண்ணா? 5 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டரு வாட்டர் பயணம். சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கே தூக்கி போட்டா இதுக்கு உள்ளே போட்டு நங்குறதுண்ணா. அதுண்ணா வரீங்களா? வாங்க போகலாம். அவன் யாராவது கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அப்படியா விட்டுணுமா? உள்ளே விட்டுணுமா? ஓகே ரைட். போகும்போது உள்ளே விட்டுணுமா? அழகா போகும்போது உள்ளே விட்டுணுமா? லைவ் வேற. சரி ஓகே தேங்க்யூண்ணா. பாரு யாரா போகும்போது கொடுக்கு உள்ளு. ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு.
போகும்போது தண்ணியில் விட்டுருமா? ஐயோ இந்த யார் ஊரா நீ விடுந்தா அப்படி இந்த பிடி ஏய் வெயிட்டாக இருக்குடி, வெயிட்டாக இருக்கு, கீழே போட்டுறாத வச்சுக்கோ. அப்படி கீழே போய் ஓட்டம் வந்துட போய் யாரோ கப்பலில் கூட்டிகிட்டு போகிறான் போட்டில். அது ஃபுல்லாக மரம்லாம் இருக்காதா? சுற்றி மரம்லாம் இருக்காதா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஜா புயலுக்கு முன்னாடி சூப்பராக இருந்தது. கஜா புயல் வந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ கஜா புயல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் வந்து எவ்வளோ மரம் வந்து வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம சின்ன வயசில் வந்தோம், அப்போ சூப்பராக இருந்தது. அப்போ மெமரி ரீகலெக்ட் பண்ண முடியல, பட் நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப்டர் லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம போயிட்டுருக்கோம். இருடி வா வா வா, அது ஸ்லோ விடு, யாராவது விட போகிறாங்க உள்ள. ஐயோ எல்லாம் நிற்கிறாங்களே. ஏய் ஏ அபி ஸ்லோவாக விடுறி. சரி இங்கே இல்லை இங்கே வேணாம் உள்ளே போயிடலாம். சரி உள்ளே போயிடலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் போயிடலாம், அங்கே உள்ளாமா. இங்கே வந்து யாராவது விடக்கூடாதான். ஸோ ராலை வந்து உள்ள ஒரு டைம் வந்துருச்சு. ஹாப்பி டே, பை பை ராலி. ஓகே, அது ஃப்ரீடம் ஆயிடுச்சு. அது ஃப்ரீயாக உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். ஃபிஷிங் பண்ணுவாங்களா? வாவ், ஈகிள். ஸோ அங்கே நிறைய பேர்ட்ஸ் கூட நிறைய வருங்க. ஸோ வெரைட்டியாக பேர்ட்ஸ் கூட நிறையா வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு ஒன்று சீசன் இருக்குது. அந்த சீசனில் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதாங்க, இங்கே மரம்லாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக கஜா புயல் மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போதான் சொன்னாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி இப்படி வரும் மேலே வரைக்கும் இந்த பக்கமும். ஸோ இப்போ அது கஜா புயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து இதாகிடுச்சு. ஸோ டோட்டல் லாஸ். அதனால் வந்து நமக்கு அதை ஓப்பனாக உள்ள இருக்கு, இல்லைனா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நேரம். பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக தான் இருக்கும். பட் இன்னும் வந்து அது பெட்டராக இருந்திருக்கும். சுற்றி மரங்கள் இருந்தால் அது வேறு லெவலு. பட் வாட் டு டூ. ஸோ நேச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கூட கொண்டு வரலாம். பட் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வரும்போது நீங்கள் அழகாக குடிச்சிட்டு அழகாக நீங்கள் கொண்டு வந்த கட்டப்பையில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இது மாதிரி இயற்கை இதில் ஒரு குப்பையெல்லாம் போடாதீங்க. மெயினாக தண்ணி நிறையா எடுத்துங்க. நங்கூரம் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம கேரளா போட் ஹவுஸ் மாதிரி தான். பட் அந்தளவுக்கு வந்து இங்கே சுற்றுலா பயணிகள் இப்போ தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா டெவலப் வந்து ஆகிடும் அது. பட் எப்போன்னு தெரியாது. பட் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலான ஒரு லொக்கேஷன் இது. ஸோ வந்து சீக்கிரம் ஸ்டெப் எடுத்து இந்த இடத்த வந்து அவங்க சீக்கிரமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும். நிறைய இடத்த பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சுற்றி பாருங்கள், இது கடல் தான். அங்கே தான் கடல் வந்து இதாகுது. அது கடல் ப்ரோ, அது கடல். அது ஸோ அது தெரியுதா? ஒரு ஸ்பாட் தெரிஞ்சு பாருங்கள். ரொம்ப அப்படியே பாழடைஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ மீனவர்கள்லாம் அவங்களோட தொழிலை பார்த்துட்ருக்காங்க.
இது கேரளா எப்படின்னா போட் ஹவுஸில் வந்து ஒரு ஸ்டாப்பில் வந்து நம்ம டிக்கெட் போட்டு ஏறிக்கலாம். அது மாதிரி வந்து இங்கே அப்படிங்க இருக்கணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கோடியக்கரையா? கோடிக்கரை வந்தாச்சு. அது முதல்ல கடல். பரத் ஸ்ரீலங்கா கிட்ட தான் இங்கேருந்து. ஆமாண்டா, ஸ்ரீலங்கா கிட்டடா இங்கேருந்து. செம கிட்ட ஸ்ரீலங்கா. 20 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா பார்டர் அது. ஸ்ரீலங்கா போக வேண்டியதான் அடுத்து. இதாங்க சொன்னேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஜா புயலுக்கு அப்புறம் அந்த இடமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நல்லா கவர்மெண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வர சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் காற்றே அடிக்குது. எடுத்துரு ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour பிரேக்கு. உள்ளே போய்ட்டு வாக் பண்ணிவிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு வர வேண்டியதான். ப்ரோ அது பரவாயா? இல்லைல்ல பரவா தானே? என்ன பரவாயில்ல தெரியல. ஆமாம் பரவா தான். 50 மைலா? 50 மைலடா? நெட்வொர்க்கா? லைஃப் ஜாக்கெட் தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு வரோம். வலது கழிச்சு வச்சுப்போம். வாவ். ஏய் இங்கே வந்து இது விஷால் படம் கிளைமேக்ஸ் இங்கே அந்த இடம் மாதிரி இருக்கு. துப்பறிவாளன். இங்கே பார்த்து வாங்க. ஆமாம் பார்த்து வாங்க. இது பாரு உடஞ்சிருக்கு. காவியா பொட்டுன்னு உள்ளே போடுவாங்க பாரு. உடஞ்சிருக்கு. ப்ரோ அங்கே நின்று ப்ரோ. பார்த்து காலையும் போல ஒரு இடத்துலையும். என்னண்ணா எவ்வளோ ஆழானது? 10 அடியா? உள்ளே போக அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் ஆழம் இருக்கு. தரம் திட்டு தான். இந்த இடம் 10 அடி. நார்த் வெஸ்ட்டில் போங்க. நாங்கள் நார்த் ஈஸ்ட்டில் போகிறோம். எப்போ வேணால் அட்வான்ஸ் நடக்கலாம். எப்போ வேணால் பிச்சின்னு உடச்சின்னு உள்ளலாம் நிற்கல. காலை பார்த்து வைங்களா. இது போடுறா உடஞ்சிக்கு போடுறா. எங்க பாம்பா? டைனோசர். நாங்கள் திரும்ப வரோம். அது இது எங்கடா போகுது நேரா? முத்துப்பேட்டையில் இருக்கும் மால்டீவ்ஸ் தீவு ப்ரோ. ஆனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் செம்மையாக இருக்கும் ப்ரோ. அது கவர்மெண்ட் அப்படியே விட்டுருச்சேன். மெயின்டைன் பண்ண அது வரட்டும். வந்தால் தான் நமக்கு இது தானே பெனிஃபிட் தானே. அப்படி கிடையாது. மெயின்டைன் கரெக்டாக பண்ணணும். இயற்கையோடு இருக்கணும். இயற்கை இது இயற்கை மாதிரி தெரியல. இயற்கை நாசம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படி வாங்க. சவுண்ட் என்ன கொலுசு தம்மா கேட்குது. இது கேமரா கிளுக் கிளுக். இது ஆழம் அவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுவே சேரு இருக்கும் ப்ரோ. சேரு தான் ப்ரோ. துப்புரவாளம் எங்கேயா போடுத்தாங்க அதே மாதிரி இருக்கு ப்ரோ. சித்தி ஒரு பார்த்து வைங்க காலை. எப்போ என்ன ஆகுன்னு தெரியல. அது வேறு கஜா புயல் வேறு. போல்ட்டு கிட்ட துரு பிடிச்சிருக்கு. சரியான இருக்கும். ஐயோ வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம தப்பிச்சு போக முடியாது. ஆமாம் எல்லாம் கஜாவில் விழுந்தது தான். பெரிய பெரிய மரம் துளுத்து வருது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ரீஜனா இது? ஆமாம் எங்கள் ரீஜன் கிடையாது. முத்துப்பேட்டை திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். இது ஒரு வழி, அது ஒரு வழி, 2 வழி.
கொஞ்சம் இது பார்த்து தான் வரணும். ஆனால் அந்தளவுக்கு உடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக கால் வைக்கணும். ஆமாம், இது போட் நிற்கிற இடம் தான் இந்த ஸ்பாட்டு. சரி, ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம், போட் எடுத்துகிட்டு வர. ஸோ கைஸ், ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். போட் வந்து ஒரு போட் 2000 ரூபா. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் 8 பேர் ஏற்ற மாதிரி கணக்கு எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கூட ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கவர்லாம் இங்கே போடாதீங்க. ஸோ பக்காவாக வந்து அப்புறம் நல்லா இருக்கா உள்ளே போட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து கவர்லாம் போடாதீங்க, நேச்சரை நீட்டாக வச்சிங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ see you back in next time, a great video. Bye bye and take care.